வணக்கம் வெபுட் வியூவர்ஸ். நீங்க பார்த்துக்க வெபுட் சேனல். நானுங்க ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸோட ட்ரெய்லர் பிரேக் டவுன் பார்ட் 1 வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ நீங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ஸோ நம்ம பார்ட் 2க்கு வந்து வருவோம். ஸோ ஏன் நான் அந்த வீடியோஸ் வந்து 2 பார்ட்டா பண்றேன்னு கேட்டிங்கன்னா, இந்த டோர்னமெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல நம்ம நைட் ஸ்கொயர் சிஸ்டம் இதெல்லாம் சில பேருக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். நீங்க ஒரு ஹவுஸ் ஆஃப் த டிராகன், கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல இந்த மெடிவல் சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் சில பேருக்கு தெரியாதனால வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நான் டைம் எடுத்து கொஞ்சம் வீடியோஸ் போடுறேன். ஸோ அதனால தான் வந்து பார்ட் 2, பார்ட் 1ன்னு பிரிக்க வேண்டியதா இருந்துச்சு. நம்ம பார்ட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஐ மீன் நம்ம டோர்னமெண்ட்ஸ ஜாயின் பண்ற மாரி பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்ப முக்கியமான கேரக்டர்ஸ் பத்தி பார்ப்போம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இந்த சீன்ஸ்ல வந்து காட்டுனதுல வந்து நம்ம சர் ஹம்ஃப்ரே ஹார்டிங் வந்து காமிச்சிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து நம்ம சர் ஸ்டெஃபான் அண்ட் நம்ம சர் ராய்மோன் ஃபாசவே. ஸோ இந்த 2 பேருமே காமிச்சிருந்தாங்க. நம்ம ஹவுஸ் ஹார்டிங் அண்ட் ஹவுஸ் ஃபாசவே இந்த 2மே இம்பார்ட்டன்டான ஹவுஸஸ். ஸோ இவங்கள பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா வந்து தனியான ஒரு வீடியோல வந்து பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து நம்ம டங்கோட ஒரு ஷீல்ட வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த டங்கோட ஒரு ஷீல்டு வந்து ஒரு என்ன சிஜில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எல்ம் ட்ரீ வித் ஷூட்டிங் ஸ்டார். இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அட்வென்ச்சர தான் வந்து குறிக்குது நம்ப சிம்பிளா நம்ம புக்ஸ்ல. ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்டார் வந்து அந்த அட்வென்ச்சர் அண்ட் அதோட ஃபியூச்சர் வந்து குறிக்கும் ஆக்சுவலா நம்ம புக்ஸ் நம்ம சாங் ஆஃப் த ஐஸ் அண்ட் ஃபயர் பத்தி போனோம்னா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு டீட்டெயிலிங் வந்து நல்லா இருந்துச்சுன்னு கூட சொல்லுவேன். அண்ட் காஸ்டியூம் டிசைன் என்ன பொறுத்தவரைக்கும் பெஸ்ட்டுங்க. ஐ மீன் நான் இதுவரைக்கும் நான் ஹவுஸ் ஆஃப் த டிராகனையும் சொல்லுவேன், கேம் ஆஃப் த்ரோன்ஸுமே சொல்லுவேன். நம்ம புக்ஸ்லேருந்து அப்படியே எல்லாத்தையுமே தத்ரூவமா கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து நம்ம டோர்னி அண்ட் அந்த டோர்னமெண்ட் பத்தி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜோஸ்ட் ஐ மீன் நம்ம ஃபைட் பண்றவங்க வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபைட் பண்ணதுல வந்து நம்ம ஹம்ஃப்ரே ஹார்டிங்கும், நம்ம ஹம்ஃப்ரே பீஸ்பரி இந்த 2 பேருமே வந்து ஃபைட் பண்ணாங்க. ஸோ அண்ட் அதில யார் வின் பண்ணாங்கன்னு காட்டல. பட் ஐ திங்க் மேபி புக்ஸ் அக்கார்டிங் டு ஹார்டிங் தான் வின் பண்ணாரு. அண்ட் எக்ஸ் வந்து ஒரு ஸ்வாட வச்சு வந்து ரன் பண்ணியிருந்தாரு. ஐ மீன் சீன் மாரி காமிச்சிருந்தாங்க. அண்ட் அந்த சீன்ல முக்கியமானது நமக்கு மேபி ட்ரையல் ஆஃப் த செவன்னு ஒன்று விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ ட்ரையல் ஆஃப் த செவன்னா தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. தெரியாதவங்களுக்கு வந்து சிம்பிளா சொல்லணும்னா 7 பேர் வந்து எப்படி நம்ம ட்ரையல் ஆஃப் சிங்கிள் காம்பேட்ன்னு சொல்லுவாங்கல்ல. ட்ரையல் பை லா இல்ல நம்ம ட்ரையல் ஆஃப் சிங்கிள் காம்பேட். ஸோ அதே மாரி ட்ரையல் ஆஃப் செவன்னா நம்ப ப்ரான் வந்து எப்படி நம்ப வேல் நைட்ல வந்து ஃபைட் பண்ணியிருந்தாரோ, அதே மாரி 7 பேர் வந்து ஃபைட் பண்ணுவாங்க நம்ப ட்ரையல் ஆஃப் லாக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதே மாரி தான் கொஞ்சமா இருக்கும். பட் இதில வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா நமக்கு காட்டுவாங்க. ஸோ அதனால இப்பயே நான் ஸ்பாய்லர் குடுக்க விரும்பல. அண்ட் இதில வந்து நம்ம எக்ஸ் வந்து நம்ப ஒரு ஸ்வாட வச்சு ரன் பண்ற மாரி பார்த்துருப்போம். மேபி நம்ம எக் கூட இந்த ஐ மீன் இந்த ட்ரையல்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. புக் ரீடர்ஸ்க்கு என்னன்னு தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து நான் பக்காவான ஒரு கேரக்டர வந்து எதிர்பார்த்தேன். அத வந்து பெர்ஃபெக்ட்டா குடுத்துட்டாங்க. நம்ம லயனல் பராத்தியன், த லாஃபிங் ஸ்டார்ம். என்ன பொறுத்தவரைக்கும் பெஸ்ட்டுங்க. ஐ மீன் வந்து அவரு லாஃபிங் ஸ்டார்ம்ன்னு ஏன் அவர கூப்பிடுறான்னு கேட்டீங்கன்னா, அ ராபர்ட் பராத்தியன், த டீமன் ஆஃப் த ட்ரைடன்ட். ஸோ அந்த 2 பேருமே வந்து ஒரு சிமிலரான கேரக்டர்ஸ் மாரி தான். பட் என்ன ராபர்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சீரியஸான கேரக்டர் ஃபைட்டிங்ல. பட் நம்ம லயனல் பராத்தியன் வந்து அந்த மாரிலாம் கிடையவே கிடையாது. சிரிச்சுக்கிட்டே வந்து உங்கள வந்து கொல்ருவாரு. ஸோ எப்படி சொல்லலாம்? ஆ இது சிம்பிளா சொல்லலாம். எஸ் இந்த லாஃபிங் ஸ்டார்ம்ங்கிற பேரே வந்து அவருக்கு அப்படிதான் வந்துச்சு. ஸோ காம்பேட் ஐ மீன் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போதே சிரிப்பாரு. ஸோ செம்மையான ஒரு புக் லைக் ப்ராப்பரான ஒரு புக் அடாப்டேஷன் கூட சொல்லுவேன். அந்த கேரக்டர் அந்த அந்த காஸ்டியூம் டிசைனா இருக்கட்டும், முக்கியமாவே இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு கிரீன் டிராகன வச்சு ஒரு பப்பட் ஷோ மாரி நடக்குதுல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் உண்மையான டிராகன் நெனச்சுட்டு இருக்கீங்க. இல்ல இது வந்து ஒரு ஃபேக் டிராகன். இப்போதைக்கு டிராகன்ஸ் எதுவுமே வந்து கிடையவே கிடையாது. நம்ம வெஸ்ட்ரோஸ்ல எந்த டைம் லைன்லயுமே. அண்ட் ஏன்னா இது வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடக்குது நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ்க்கு ஆ டைம் லைனுக்கு முன்னாடி. ஸோ அதனால வந்து இங்கே டிராகன்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போதைக்கு நம்ம டார்கேரியன்ஸ் தான் ரூல்ல இருக்காங்க. பட் அவங்கள்ட்ட வந்து டிராகன்ஸ் எதுவும் கிடையாது. அண்ட் நீங்க மாஸ்டர் எய்மனுமே வந்து பார்ப்பீங்க. மெய்ஸ்டர் எய்மன் நம்ப ஜான் ஸ்னோவோட மெய்ஸ்டரா இருப்பார்ல நம்ப கேஸ்டல் பிளாக்ல. ஸோ அவருமே இந்த ஒரு சீரிஸ்ல வந்து யங் வெர்ஷனா பார்ப்பீங்க. ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ஒரு புடிச்ச விஷயமா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் கிளைமேக்ஸ்ல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நெறைய ஒரு விஷயங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து போயிட்டே இருக்கும். நம்ப ட்ரையல் ஆஃப் செவன்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபினாலேல நம்ம டங்க் டீம் வந்து இருப்பாங்க. நம்ம பிரின்ஸ் பேலர், நம்ம சர்
ஹம்ஃப்ரே ஹார்டிங், அதுக்கப்புறம் நம்ம லயனல் பராத்தேன், ஹம்ஃப்ரே பீஸ்பரி, அதுக்கப்புறம் நம்ம சர் ராபின் ரீஸ்லிங், அதுக்கப்புறம் நம்ம ராமின் ஃபாசவே. ஸோ இந்த 7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண போறாங்க. நம்ம ஏரியன் டார்கெரியனோட சாம்பியன்ஸோட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டென்ஸான பேட்டில், ஒரு மடி ஃபீல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. அண்ட் ஐ திங்க் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எபிசோட் 6, ஐ மீன் நம்ம ஃபினாலே ஆஃப் நம்ம சீசன் 1 இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பெஸ்ட்ங்க. ஐ மீன் என்ன பொறுத்தவரைக்கும் நான் பார்த்த சீரிஸ்லயே மெடிவல் ஒரு ஃபைட், ஒரு நைட்டு பத்தி வந்து பார்த்தீங்கன்னா தனியா இருக்க போறது அந்த பெஸ்ட் சீரிஸா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்டு ஒரு கிரேட்னஸோட ஃபார்முலா வந்து கரெக்ட்டா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா கொண்டு வந்தா எனக்கு தெரிஞ்சு பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தா பெஸ்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ட்ரெய்லர பார்க்கும்போதே தெரியுது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபர்ட் போட்டுருக்காங்கன்ட்டு. அண்ட் ஆக்டர்ஸுமே வந்து பெர்ஃபெக்ட்டா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. நம்ம பிரின்ஸ் பேலர் ஒரு அந்த அவரோட டெமெனர்ன்னு சொல்லுவாங்க. ஐ மீன் அவரோட கேரக்டரா இருக்கட்டும், அந்த கூல்னஸ்ஸா இருக்கட்டும், அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு நான் புக்ஸ்ல படிச்ச மாதிரியே. அண்ட் நம்ப எப்ப வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜனவரி 18 அப்போ வந்து தான் ரிலீஸ் ஆக போகுது. ஓகே. ஸோ இதுல வந்து ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் சொல்லும்போது ஹி எக்கோட ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறாங்க. ஸோ அத ஹிண்ட் பண்றாங்க. பட் அத நமக்கு வந்து ஃபுல்லா காட்டப் போறது இல்லன்னு நான் நினைக்கிறேன். பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோர்ஷேடிங் வந்து தான் இருக்க தான் செய்யுது. அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஒரு பெரிய விஷயமா என்ன பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மத்த ஹவுஸ் ஆஃப் தி டிராகனோ, இல்ல நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாரி இருக்காது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு நைட் அண்ட் அவரோட ஸ்கொயரோட ஒரு அட்வென்ச்சர்ஸ் தான். அண்ட் அந்த அட்வென்ச்சர்ஸ் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அவர வந்து ஒரு கிங்ஸ் காடா மாத்துது. அந்த நைட் வந்து எப்படி தனக்குன்னு ஒரு பேர் வந்து இந்த உலகத்தில வந்து சம்பாரிக்கிறாருன்னு சொல்லி வந்து இந்த கதை வந்து தான் இருக்க போகுது. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி லைன், டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜான்ரா கூட சொல்லலாம். நம்ப ஹவுஸ் ஆஃப் த டிராகன், நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தவங்களுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து புக்க வந்து பார்த்தீங்கன்னா, வந்து பெர்ஃபெக்ட்டா அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா நீங்க வந்து மத்த புக்ஸ் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம டங்க் புக் படிக்கிறதுக்கு. நீங்க வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஹெச் நைட் புக்க வந்து நீங்க நார்மலாவே படிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பின் ஆஃப் சீரிஸ் மாரி தான் ஆக்சுவலா நம்ம சாங் ஆஃப் த ஐஸ் அண்ட் ஃபயருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க புக்ஸ்லேருந்து நீங்க படிச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து நீங்க புக்ஸ்ல வந்து என்ன படிச்சீங்களோ, அதே வந்து அப்படியே அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. ஐ மீன் இந்த புக்குக்கு வந்து ஒரு ஃபெய்த்ஃபுல்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்காவா இருந்துச்சு. ஏன்னா, இந்த பப்பட் ஷோ மொதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேட்சிங் நம்ம புக்ஸ் கூட சொல்லலாம். அண்ட் ஷீல்டா இருக்கட்டும், ஆர்மரா இருக்கட்டும், இந்த கேரக்டரோட ஆர்க் அண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ்லேருந்து எடுத்தாங்கன்னா, கண்டிப்பா பெஸ்ட்டா தான் போகும். ஏன்னா, அந்த புக் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலா. அண்ட் ஒரு பக்காவா பண்ணியிருப்பார் நம்ம ஆர்.ஆர். மார்ட்டின். அவர பத்தியா சொல்லணும்? அவர் எல்லா புக்குமே நல்லா தான் பண்ணுவாரு. என்ன ரிலீஸ் தான் சீக்கிரமா பண்ண மாட்டாரு. எஸ், அந்த மாரி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அ நம்ம 2026ல கொஞ்சம் வரக்கூடிய ஒரு சீரிஸ்ல கண்டிப்பா முக்கியமான சீரிஸா இருக்கும். நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆனுச்சுன்னா, ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் 3க்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் வந்து திருப்பி வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இல்ல ஒரு புது ஃபேன் பேஸ் கூட வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் நெறைய விஷயங்கள் இந்த ஷோல நல்லா பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நெகட்டிவ்ஸே கம்மி தான். அண்ட் நெகட்டிவ்ஸே இல்லன்னு கூட சொல்லலாம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா தான் இருக்கு. அண்ட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கண்டிப்பா நம்ம டெலிவரி பண்ணுவாங்கன்னு நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கீழ கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அண்ட் நான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயிலிங்குள்ள போல. பிகாஸ் ஆஃப் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ப ஸ்பாய்லர்ஸ் ரொம்ப அதிகமாயிடும். ஸோ அதனால தனியா நம்ம ஸ்பாய்லர்ஸ் போட்டு வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா வந்து நம்ம ஸ்பாய்லரோட வீடியோ வேணும்னா மறக்காம கீழ கமெண்ட் லீவ் பண்ணுங்க. நான் எல்லாத்தையுமே வந்து ஸ்பாய்லரோட வீடியோ போட பார்க்குறேன். பட் நம்ம ஷோவையுமே வந்து பொறுத்து வந்து பார்ப்போம். ஜஸ்ட் 2 to 3 மந்த்ஸ் இருக்கு. ஸோ ஐ திங்க் இந்த ஷோ வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன் கைஸ். அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கீழ கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஃபேவரட்டான சீன் எது? இந்த ஒரு ஹோல் ட்ரெய்லர்லயுமே. ஸோ அதையுமே மறக்காம கீழ கமெண்ட் லீவ் பண்ணுங்க கைஸ். அண்ட் திஸ் இஸ் யுவர் ஹோஸ்ட் பாசிங் ஆஃப். ஸோ குட் பை ஃபிரெண்ட்ஸ்.